அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் பொன்முடிக்கு நீதிபதி வழங்கிய தீர்ப்பு 7 ஆண்டு சிறை உறுதி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ அனைவருக்குமே தெரியும், அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருடைய பதவியை இழந்து இல்லாத அமைச்சராக தான் இருக்கார். அவர் சட்டத்துக்கு விரோதமான சொத்து குவிப்பு வழக்கில் வசமாக பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியும் பொன்முடி அவர்களும் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருந்தாங்க. அதேமாதிரி செம்மணி குவாரி வழக்கிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அனைவருமே வசமாக குடும்பமே சிக்கிக்கொண்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக பொன்முடி அவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை குறித்து இவருக்கு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தான் மீண்டும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவருடைய நடவடிக்கை சரியில்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக தண்டனை செய்தவர் யாருன்னு இருந்தாலுமே தவறுகள் செய்திருந்த யார் இருந்தாலுமே தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அதிரடியாக இவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படாததாக தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தது. அமைச்சர் பொன்முடி வருமானத்தின் அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் தண்டனை இன்று ஜூலை 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவரை ஆஜராகும்படி உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்த இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கின் தண்டனை இந்த நிலையில் இந்த வழக்கு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட பொன்முடிக்கு மற்றும் அவரது மனைவி விசாலட்சுமி இன்று காலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தடைந்த நிலையில் இந்த காலையில் தண்டனை பார்த்தீங்கன்னா விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலட்சுமி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக, அதே மாதிரி 50 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதை நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக மீண்டும் அமைச்சர் பொன்முடி அவருடைய வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கதையே முடிய போகுது. அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறதாக வெளியாக இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல்முறையீடு இட்டு இருக்காரு. இந்த தான் இவருடைய வழக்கில் நிலுவையில் இருக்குது. இருந்தாலுமே இன்னும் ஒரு சில தினங்களில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அவருடைய மனைவி அவருடைய பேரிலும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களுமே முடக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.